வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நன்னாள். ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023 வருடம். இன்றைய தினத்தோடு 2023 வருடம் முடிவடைகிறது. நாளைய தினம் ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரிய பகவான். இன்றைய கிழமையுடைய அதிதேவதை சூரியனுடைய அதிதேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இன்றைய தினம் சிவபெருமானின் ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்ட நாளாக இந்த நாள் இயங்கப் போகின்ற காரணத்தால் நாம் அனைவரும் சிவபெருமானை இன்றைய தினம் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாசக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் கொடுத்து பல நன்மைகள் செய்வார். இன்றைய நட்சத்திரம் காலை 6 மணி வரை புதனின் ஆயில்ய நட்சத்திரமும் அதற்கு அடுத்து கேதுவுடைய மகம் நட்சத்திரம் நடைமுறைக்கு வருகிறது. திதி இன்று காலை 11:40 வரை சதுர்த்தி திதியும் அடுத்த திதி பஞ்சமி திதி. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும் யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மதியம் 3:15 முதல் 4:15 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி மகர ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகர நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, தன் நம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினத்துடைய உறவு எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைகிறது. உங்களது நீண்ட நாட்கள் கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும். உங்களுடைய நிழல் போன்ற கனவுகள் எல்லாமே நிஜமாகும். கானல் நீர் கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சுபகாரியங்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எளிதில் கைகூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை உங்களது உற்றார் உறவினர்கள் தந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதே மாதிரி சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். ரிஷபராசி அன்பர்களே, தாயை குறிக்கக்கூடிய மாதுருஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த அறிவும் தன்னடக்கமும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களது ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் 4வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வண்டி வாகன யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவரை உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே மறையக்கூடிய அமைப்பு. எதிரிகள் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அனைவருமே உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நீங்கள் திறமையோடு செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயரும். அதனால் உங்கள் மனது மகிழ்ச்சி அடையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது தெய்வ வழிபாடு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். அண்ணன் தம்பிகளுக்கு நன்மை தரக்கூடிய சகோதர ஸ்தானத்தின் செயல்பாடுகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து சேரும். அதே மாதிரி இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அன்பு பாசம் கரை புரண்டோடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். இயற்கையின் வரப்பிரசாதமான அதிர்ஷ்டத்தினுடைய வழியில்
பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதை தொடர்ந்து புதிய பூமி, இடம், மனை போன்றவை வாங்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கி தரும். தொழில் ரீதியாக தகவல் தொடர்பு துறை, போக்குவரத்து துறை, தபால் துறை சார்ந்து வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 3வது வீடு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யப்போகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் வரை நீங்கள் மன உறுதியோடு போராடக்கூடிய தன்மையை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். கடகராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். சாந்த குணத்தையும் பந்தபாசத்தையும் மனதில் உருவாக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் பணவரவை சிறப்பாக்கி தரும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் நிலைத்து நிற்கச் செய்யும். கடகராசி அன்பர்களில் ஒரு சிலர் கடந்த நாட்களாக உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு ஆரோக்கியமான நன்மை கிடைத்து சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் பெருகி இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு நற்பலன்களாக வந்தடையும். சிம்மராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். உங்களது சொந்த வீட்டிலேயே சந்திர பகவான் செல்லக்கூடிய பயணத்தால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாக்கி தருவார். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களது குழந்தைகள் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அதை தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். உங்களில் ஒரு சிலருக்கு இது நாள் வரை திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் செய்யப்போகிற செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என ஆய்வு செய்து அந்த செயலை முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் செய்யப்போகிற நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் ஞாபக சக்தியோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களை கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களே, விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய வீடு, அந்த வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். அதோடு தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களது குடும்பத்தில் இதுவரை நிலவி வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்களது குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரித்து நன்மைகள் பல உண்டாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். பொதுவாக 12வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் பல வகையில் செலவுகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களது தெய்வீக காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நன்மை தரும் அமைப்பாக இருந்தாலுமே கள்ளக்காதல் தொடர்பான முயற்சிகளுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். தைரியமும் சுயசிந்தனையும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன்: குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய லாபகரமான மங்களகரமான நாளாகவும் நவீனகரமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் எதிர்பாராத பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இன்றைய தினம் உண்டாகும். உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்து குணமடையக்கூடிய அமைப்பை தந்து இந்த நாள் இனிமையாகவும் கடந்து செல்லும். விருச்சிக ராசி நேயர்களே, கர்மஸ்தானத்தின் வெண்மதியின் பயணத்தால் நற்பலன்கள் உண்டாகும். சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும்.
உங்களுக்கு பூமி, மனை, வண்டி, வாகனம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. ஆன்மீகம் தொடர்பான, தெய்வ நம்பிக்கை தொடர்பான ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான நற்பலன் எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது, உங்களுக்கு படிப்பில் அதிக ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தின் பயன்கள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சிறந்த அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. அதே மாதிரி சோம்பல் இல்லாத சுறுசுறுப்போடு கடின உழைப்பை தந்து அந்த வழியில் நல்ல பணவரைவையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் 9வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாள். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், தொல்லைகள் எல்லாமே முழுமையாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நிலையை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். மகர ராசி அன்பர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். மகர ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய அஷ்டம ராசி ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 8வது வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார். இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் நட்சத்திரத்தில் செல்லும்போது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்களை ஒரு தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை தற்போது உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். அமைதியான குணமும் நேர்மையும் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் அஷ்டம ராசியில் செல்லும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். இன்றைய தினம் எதிர்பாராத நன்மை தரும் வகையில் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத இன்பங்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது 8வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் உடல் உறுப்புகள் அதிக உற்பத்தியை தர வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் சர்க்கரை மற்றும் பிரஷர் உள்ளவர்கள் தங்களது அளவுகளை கண்காணித்து கொள்ள வேண்டிய தினம் இன்றைய தினமாகும். பொதுவாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரும் என்பது முன்னோர்களின் கருத்து. அந்த கருத்தை இன்றைய தினம் மகர ராசி அன்பர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அடுத்து, கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் நீங்கள் இருவரும் விட்டு கொடுத்து சென்று இந்த நாளை நல்லபடியாக கடந்து செல்லுங்கள். கும்பராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். சுறுசுறுப்பும் சுயசிந்தனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாள். உங்களில் ஒரு சிலருக்கு கடந்த சில நாட்களாக மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய தினம் சுய தேவைக்காகவும் உங்களது குடும்ப தேவைக்காகவும் ஷாப்பிங் சென்று ஆடைகள், உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்களில் குலதெய்வ கோயில் தெரியாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய இடம் தெரிந்து அந்த கோவிலுக்கு செல்வதற்கான வழியை காட்டக்கூடிய தெய்வீகமான நாளாக இந்த நாள் அமையும். பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடன் பணியாற்றும் பணியாளர்களின் உதவி மூலம் பொருளாதார நன்மைகளை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மீனராசி அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் வெற்றி ஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் உங்களுக்கு பந்த பாசத்தையும் மனம் விட்டு பேசும் தன்மையும் நிறைவாக தருவார். நண்பர்களே, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி அது தொடர்பாக
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வேலை வலையில் பணவரவு நன்றாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்காது. அதை தொடர்ந்து மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கும். தனக்கு பிடித்தவர்களுடன் தான் விரும்புபவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய காதல் உணர்வை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களது மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக மீன ராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.